அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, இன்க்ரீஸ் வந்து ஆகுமா, அதாவது பிடிபிஆர்டிக்கோ இல்லை எஸ்ஜிடிக்கோ இன்க்ரீஸ் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. சரியான தகவல்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் அதுக்கான பதில் இல்லை கொடுக்காம இருந்தது. இதுக்கான பதில் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும், நம்பலாம். ஏன்னா 99% வந்து இந்த இதுக்கு வந்து 100% வாய்ப்பு இருக்கு. பிடிக்கு ஒரு ஆடண்டமும் எஸ்ஜிடிக்கு ஒரு பல்க் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நம்ம எஸ்ஜிடியில் வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு கட் ஆஃப் வீடியோவில் தனியாகவே பார்த்தோம். இப்போ பிடிபிஆர்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற டெம்பரவரி டீச்சர்ஸே வந்து 5154 டீச்சர்ஸ் இருக்காங்க. அது பிடிபிஆர்டி. ஏன் ரெண்டையும் எஸ்ஜிடியையும் பிடிபிஆர்டியையும் நான் இப்போ கம்பைன் பண்ணி ஒரே டைமில் பேசுகிறேன் அப்படின்னா, ரெண்டுக்குமே இங்கே நெருங்கிய தொடர்பு இருக்கு. எதனால அப்படின்னா, பிடி வந்து ப்ரொமோஷன் கேஸ் வந்து ஆல்ரெடி வந்து வெயிட்டிங்கில் இருக்கு. அந்த ப்ரொமோஷன் கேஸ் வந்து ஒரு சாதகமான ஒரு முடிவில் வரும்போது எஸ்ஜிடிக்கு வேக்கண்ட் விழுகும். அதே சமயம் பிடிலேருந்து ப்ரொமோஷன் ஆகிறவங்க பிஜி போனாங்க அப்படின்னா பிடிக்கும் வேக்கன்சி விழுகும். ஸோ நார்மலாக இப்போ வரைக்கும் ஸ்கூலில் வந்து டெம்பரவரி டீச்சர்ஸாக இருக்கிறவங்க வந்து 5154 நபர்கள். அதாவது இது முழுக்க நியமன தேர்வு எழுதின யூஜிடிஆர்பி எழுதின பிடி ஆஸ்பிரண்ட்டுக்கான அவங்களுக்கானது மட்டும்தான் இது. ஏன்னா இப்போ உயர்நீதிமன்றம் சமீபத்தில் என்ன ரூல் போட்டிருக்காங்க அப்படின்னா, தற்காலிக பணியாளர்கள், அதாவது 2020க்கு பிறகு தமிழ்நாட்டில் தற்காலிக பணியாளர்கள் வேலைக்கு அமர்த்த வேணாம். அமர்த்தினா தற்காலிக பணியாளரை நீக்கிட்டு நிரந்தர பணியாளர்களை பணியமர்த்துங்க அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் தற்சமயம் வந்து ஒரு உத்தரவை போட்டிருக்கு. இது பெரிய நமக்கு ஒரு கோல்டன் சான்ஸ் தான். ஏன்னா ஒரு செட் எல்லாரும் எழுதுற எக்ஸாம்ல ஒரு செட்டு உள்ள போயிட்டு பாதி பேர் வந்து நியமன ஆசிரியர்களாகவும் பாதி பேர் வந்து தற்காலிக ஆசிரியர்களாகவும் வேலை பார்க்கறது இருக்கிற மற்றவங்களோட மனநிலையை ரொம்பவே நோகடிக்கும். இப்ப பிடிக்கு வந்து கால்ஃபர் பண்ணதே 3192க்கு தான். ஆக்சுவலா 3192 வேக்கண்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணிட்டு 2802 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. 2802 வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 381 வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. பட் ஆனுவல் பிளானர் விட்டப்ப அவங்க கொடுத்த வேக்கண்ட் வந்து இது. இப்போ ஆனுவல் பிளானரும் இல்லாது ரெக்ரூட்மெண்ட்டோட வேக்கண்ட்டும் அதுவும் இல்லாம ஒரு குறைந்தபட்ச வேக்கண்ட்டை தான் ஃபில் பண்றதுக்கு முன் வந்திருக்காங்க. இதுல வந்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, 99% வந்து ஒரு ஆடண்டம் வரும். வேக்கண்ட் இன்க்ரீஸ்க்கான ஒரு ஆடண்டம் வரும். ஏன் அப்படின்னா, தற்காலிக பணியாளர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும், பிளஸ் வந்து இப்போ வந்து கல்வித்துறையில வந்து கணக்கெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இயர் பை இயர் பண்றது தான் அப்படின்னாலும் இந்த தடவை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கான ப்ரெஷர் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட விகிதாச்சாரம் இப்போ, ஏன்னா மார்ச்லேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்க்கைய நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோவை வச்சு டீச்சர்ஸோட இது பிளஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகுறவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மார்ச் 3க்குள்ள ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. இது வந்து பெரிய பிளஸ். இது வரைக்கும் வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆடண்டம் விடாம இருந்ததுக்கு அந்த ஸ்டே ஆர்டர், மைனாரிட்டி லாங்குவேஜ் கேஸ், 2% கேஸ் கூட ஒரு காரணமா இருக்கலாம். பட் இப்ப இனிமேல் அந்த கேஸை வந்து விரைவுபடுத்த அரசு தொடங்கிருச்சு. ஸோ அந்த கேஸ் முடிகிற தருவாயில கண்டிப்பா வந்து பிடிக்கு ஒரு ஆடண்டம் வரும். அதுல எந்த விதமான மாற்றமுமே இல்லை. இதுல வந்து இந்த ஹெட் மாஸ்டர் வேக்கண்ட் நான் சொல்லியிருக்கேன், 4000 ஸ்கூல்ல வந்து ஹெட் மாஸ்டர் கிடையாது. இது வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு ஆர்டிஐ மூலமா நமக்கு கிடைச்ச ஒரு நியூஸ். 4000 ஸ்கூல்ல வந்து இது வந்து எஸ்ஜிடி பிளஸ் பிடி ரெண்டுக்குமே உரியதான். அதாவது நடுநிலை பள்ளிகள்ல வந்து பிடி போஸ்டிங்கும் தொடக்க பள்ளிகள்ல எஸ்ஜிடி ஆஸ்பிரண்ட்டுக்குமானது இது. ஓகேவா? இப்ப நடுநிலை பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் டெம்பரவரி டீச்சர்ஸ் வந்து 1882 பேர் பட்டதாரி ஆசிரியர்களா வேலை செய்யறவங்க நடுநிலை பள்ளிகள்ல வந்து 1882 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த ஹெட் மாஸ்டர் வேக்கண்ட்ல ஒரு மினிமம் வேக்கண்டாவது
பிடிக்கு போகும். எதனால அப்படின்னா தொடக்க பள்ளிகள்ல வந்து எஸ்ஜிடி தான் இருக்க முடியும். அதே மாதிரி நடுநிலை பள்ளிகள்ல இவங்களுக்கு தான் வாய்ப்பு, பிடிக்கு தான் வாய்ப்பு. பட்டதாரி ஆசிரியர்கள் தான் தலைமை ஆசிரியராக அமர முடியும். ஸோ அவங்க வந்து ஹெட் மாஸ்டரா ப்ரொமோஷன் கிடைக்கிற பட்சத்துல, அவங்க இப்போ ஹெட் மாஸ்டரா ப்ரொமோஷன் ஆகி போகிற பட்சத்துல அந்த வேக்கண்ட் வந்து பிடிக்கு வரும். ஸோ வேக்கண்ட் இல்லாம இல்ல, கண்டிப்பா மினிமம் வேக்கண்ட் ஆகுது. ஒரு ஆட் அண்ட் டம் இன்க்ரீஸ்க்கு கண்டிப்பா வரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. பிடி ஆஸ்பரண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். எவ்வளவு போராட்டங்களை முன்னிறுத்திட்டாங்க, எவ்வளவு மன உளைச்சல்ல இருக்கீங்க, நீங்க கண்டிப்பா வந்து ரிலீஸ் ஆயிடலாம். அதே மாதிரி எஸ்ஜிடிக்கு ஆல்ரெடி நம்ம இருக்கிற வேக்கண்ட் எவ்வளவு இருக்கு என்னன்னா அந்த கட் ஆஃப் வீடியோல நான் போட்டிருப்பேன். ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நான் வந்து வேக்கண்ட் எவ்வளவு இருக்கு என்ன அப்படி சொல்லி போட்டிருக்கேன். இப்ப இதோட இது என்ன அப்படின்னா மார்ச் 3க்குள்ள வந்து இருக்கிற வேக்கண்ட் எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணி சிஓ ஆபீஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இது இல்லாம மாணவர் சேர்க்கை வந்து முன்கூட்டியே ஆரம்பிச்சிட்டாங்க, மார்ச்லயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நமக்கான வேக்கண்ட் வந்து பெரிய லெவல்ல பல்கா இருக்கு. அதாவது பிடிஏ வந்து 99% சொன்னோம், இது வந்து 100க்கு 100% கண்டிப்பா. அதுவும் இல்லாம ஒரு பல்க் வேக்கண்ட் வந்து அடண்டம் வந்து வர்றதுக்கு தயாரா இருக்கு. ஸோ எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் 100% ஆடண்டம் பல்க் வேகன்சி வர 100% வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷனே 2200 இது இருக்கு. ஆக்சுவலா சொல்லப்போனா எஸ்ஜிடிக்கு வேகன்சி வந்து கொட்டி கிடக்கு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா ஒரு பல்க் வேக்கண்ட் ஒரு ஆடண்டம் வருது. அது ஒண்ணு கீக்கு முன்னாடி வரலாம், அப்படி இல்ல கீ விட்டதுக்கு அப்புறமும் வரலாம். ஏன்னா இந்த ஸ்டே ஆர்டர் உடஞ்சிச்சு, மைனாரிட்டி லாங்குவேஜ் கேஸ் வந்து நமக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஏன்னா அவசர வழக்கா எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்டோட ப்ரெஷர், அதாவது கிட்டத்தட்ட 7 மாதங்களா வந்து அதை வந்து கிடப்புல இருந்துச்சு. இப்ப வந்து அதை கிடப்புல போட அவங்க தயாரா இல்ல. விரைவா ஒரு மாசத்திலே 2-3 டைம் வந்துச்சு. இப்ப 3ஆம் தேதி 4ஆம் தேதி எடுத்து பண்ணாங்க. திரும்ப வந்து 6ஆம் தேதிக்கு அந்த அன்னைக்கு வந்து டைம் முடிஞ்சதுனால 6ஆம் தேதி திரும்ப கையில எடுக்க போறாங்க. சோ இந்த மந்த்துக்குள்ள அது முடிஞ்சு கீ வந்துரும். இன்னொரு ஆடண்டம் கண்டிப்பா வரும். பிடி எஸ்ஜிடி 2 பேருக்குமே வேக்கண்ட் இன்க்ரீஸ்க்கான ஆடண்டம் வரப்போகுது. இதுல வந்து எஸ்ஜிடிக்கு பல்கான வேக்கண்ட் வந்து வருது. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. ஸோ ஆஸ்பிரண்ட் வந்து கவலை இல்லாம இருக்கலாம், தாராளமா வரும். அப்படியே நமக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வரல அப்படின்னா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தற்காலிக ஆசிரியரே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளோட உரிமையை நம்ம கேட்டு பெறலாம். கவர்மெண்ட் நமக்கு வந்து எப்படியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பல்க் வேக்கண்ட் போடுற ஐடியால தான் இருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை. இந்த இதுல டிஸ்கிரிப்ஷன்ல பிடி ஆஸ்பிரன்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் பிளஸ் வந்து எஸ்ஜிடி டீச்சர்ஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். இதுல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ள நடக்கிற விஷயங்கள், வெளியில நடக்கிற விஷயங்கள், எஸ்ஜிடி சம்பந்தப்பட்டது, பிடி சம்பந்தப்பட்டமான அனைத்து தகவல்களும் அந்த வாட்ஸ்அப் குழுவுல பகிர்றாங்க. ஆஸ்பிரன்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க அந்த குழுவுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்டேட் ஃபர்தரா கிடைக்கும். தேங்க்யூ.